என் வாழ்த்துக்களை ஜபம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே சுவாமி, இந்த நேரத்தில் நாங்கள் சகோதரிகளாக ஒன்று கூடி ஆண்டவரே உமது ஆராதிக்க, நன்றி சொல்ல, உம்முடைய வார்த்தைகளை கேட்க கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இன்றைக்குரிய வேத வாசிப்பு யோவான் 5ஆம் அதிகாரம் 1-9. யோவான் 5ஆம் அதிகாரம் 1-9. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயத்திலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு குணப்படுத்தும் ஆண்டவராக இருக்கிறார். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து குணப்படுத்தும் ஆண்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பிள்ளைகள் எல்லாரும் சுகமாக வாழ்ந்து அவங்க வாழ்க்கையில ஒரு முழுமையை காண வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். அவ்வாறே நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தவும் வாஞ்சியுள்ளவராய் நம்மளை என்ன செய்யறாரு? அவர் அண்டைக்கு நம்மளை அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம போல மனிதராய் இருந்த போது அநேக மக்களுக்கு நன்மை செய்தார், சுகத்தை கொடுத்தார், பலத்தை தருபவராக சுற்றி திரிந்தார். ஆனாலும் விசுவாச பிள்ளைகளாகிய நம்மில் அநேக பேர் என்ன செய்யறோம்? உடல் சரியில்லை, மனநலம் சுகமில்லாமல், அமைதி இல்லாமல், பல உடல் சுகவீனத்தினால் குறைபாடுகளோட, தீராத நோய்களோட நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த வேதனையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அதற்கு காரணம் நாம தான். நம்மளுடைய பாவமும் அதன் விளைவாக சுகவீனமும் மரணமும் நமக்கு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்ற நோய்களுக்கு ஒரு அழிவு காரணமாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம கடவுளுக்கு விரோதமாக அநேக பாவங்களை நம்ம செய்யறோம். அது இல்லாம அவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நம்ம வாழ்றோம். அவருடைய விருப்பத்திற்கு நம்ம ஆத்துமாவையும் சரீரத்தையும் நம்ம விற்று போட்டுடுறோம். அதனால அநேக சுகவீனங்கள் ஏற்படுகிறது. ஆனாலும் கடவுள் என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நல்ல சுகபலத்தை, ஆரோக்கியத்தை குணமாக்கும் ஆண்டவராக நான் பிள்ளைகளோடு இருக்கிறேன் என்பதை விரும்புகிறார். அதை தான் எதிர்பார்க்கவும் செய்கிறார். இந்த குணமாகுதல் என்பது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் தான். உடல் நம்மளுக்கு நல்லா இருக்குதுன்னா அதில் கடவுள் நம்மளுக்கு ஒரு அருளும் ஒரு கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில முக்கியமானது உடம்பு தான். இந்த உடல் நலம் என்பது நோய் மட்டும் இல்லாம இருக்கிறது இல்ல. அவங்க உடலாலும் சரி, உள்ளத்தாலும் சரி, சமூகத்திலையும் ஆன்மீக ரீதியிலையும் எல்லாம் நல்லா இருந்தாதான் ஒரு மனுஷன் நல்லா இருக்க முடியும். உடல் நல்லா இருக்க முடியும். உடல், உள்ளம், ஆன்மா,
சமுதாயத்தோட நம்ம பழகுறது, பண்பாடு, தொழில், பொருளாதாரம், இவை எல்லாம் முழுமையா நம்ம அடையணும்னா நம்மளுக்கு உடல் நலம் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சந்திக்கும் போது கூட, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கும்போது கூட நம்ம என்ன சொல்றோம், எப்படி இருக்கீங்க சிஸ்டர், பார்த்தவனே எப்படி இருக்கிறீங்க பிரதர், இப்படிதான் நம்ம கேட்கிறோம். எடுத்த எடுப்புலயே உங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். அது நம்மளுடைய பண்பாடு. பழமொழி கூட இருக்குது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த ஒருத்தருக்கு நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மன சோர்வு வந்துருது, தன்னம்பிக்கை குறைஞ்சிருது, நம்மளுக்கு வாழ்வுல பல விஷயங்கள் தடைப்படுது, குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அநேக குடும்பங்கள்ல நாம தான் அதை உண்டாக்கிக்கிறோம். நம்ம உடம்பு சரியில்லைன்னு போது எவ்வளவு ஒரு மனசோர்வு, ஒவ்வொருத்தருக்கும், குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் மனசோர்வு, தன்னம்பிக்கையை நம்ம இழந்துடுறோம். வாழ்க்கையில எவ்வளோ தடைகள், அதனால குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படுகிறது. இந்த நிலையில நாம கடவுளை நோக்கி கூப்பிடும் போது கடவுள் நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளை ஆற்றி தேற்றி குணமளித்து காக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம சங்கீதம் 6ல பார்க்கும்போது அவர் நம்மளுக்கு குணமாக்கும் வல்லமராய் இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடம் சொல்றாரு, உன் கடவுளாகிய ஆண்டவர் குரலுக்கு நீ செவி சாய்த்து, ஆண்டவருடைய குரலுக்கு நீ செவி சாய்த்து அவர் சட்டங்கள் அனைத்தையும் நீ கை கொண்டால் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்றார். அப்ப பாருங்க, அந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படியணும் கடவுள் சொல்றார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம அதை கடைபிடிக்கும் போது வாசிக்கிறது பெருசு கிடையாது. அதை நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ண முயற்சிக்கணும். அப்படி செய்யும் போது நானே உன்னை குணமாக்குவேன் என்று பிராமிஸ் பண்றார். யாத்திராகமம் நம்ம 15:26 சொல்றாங்க. அப்போ எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவரா இருக்காரு பாருங்க. நாம அவருடைய வார்த்தைகளுக்கு நாம செவி சாய்க்கிறோமா? இல்ல. அவருடைய சட்டங்களை நாம எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்றோமா? அப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கடவுள் என்ன சொல்றார், நானே உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு என்ன செய்யறார், பிராமிஸ் பண்றார். பழைய ஏற்பாட்டுல இருந்து கடைசி வெளிப்படுத்தின வரைக்கும் நம்ம பாக்குறோம், எல்லாவற்றிலும் நம்ம கடவுள் என்ன செய்யறார், எல்லாவற்றிலும் குணமளிக்கும் ஆண்டவராக என்ன செய்யறார், செயல்படுகிறார். அது மட்டும் இல்ல, அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டும் அவர் என்ன செய்யறார், சுகம் அளிக்கிறார். அவர் மட்டும் இல்ல, தன்னுடைய சீஷர்களையும் ஆயத்தப்படுத்துகிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன செய்யறார், குணமாக்குறார். அப்ப என்ன செய்யறார், அதே போல புதிய ஏற்பாட்டுல பாருங்க, இயேசு கிறிஸ்து உடல், உள்ளம், ஆன்மா எல்லாவற்றையும் என்ன செய்யறார், குணமளிக்கும் ஆண்டவராக என்ன செய்யறார், செயல்படுகிறார். எங்கு பார்த்தாலும் கடவுளுடைய வேலை என்னது, நன்மை செய்யற வேலை. ஏன்னா அவர் நல்லவர். இயேசு பாருங்க, பல நகருக்கு, பல சிற்றூர்களுக்கு எல்லாம் சுற்றி சுற்றி வரார். ஜனங்களுக்கு நோய் என்ன எங்க பார்த்து நோய் இருந்தாலும் சரி, உடனே என்ன செய்யறார், குணமாக்குறார். அப்போ மக்கள் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்து என்ன செய்யறாங்க, மக்கள் திரண்டு அவர் பின்னால வராங்க. உடனே அவர் இரக்கம் செய்கிற தேவன். மத்தேயு 9:35-36 பார்க்கும்போது மக்களை கண்டபோது அவர் மேல் பரிவு கொண்டார். இரக்கம் செய்கிற தேவன். இரக்கம் காட்டி என்ன செஞ்சார், பாவம் செய்திருந்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவருக்கு என்ன செய்யறார், குணப்படுத்துறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த குணமாக்கும் வல்லமையை மக்கள் என்ன செய்யறாங்க, அறிந்து என்ன பண்றாங்க, நம்பிக்கையோட போறாங்க. கடவுள் எப்படியாவது சுகத்தை கொடுப்பாரு, எனக்கு சுகத்தை கொடுப்பார், குணத்தை கொடுப்பார் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, போறாங்க. நம்ம பைபிள்ல பாக்குறோம், அநேக இதுல பாக்குறோம், லெப்ரசிங்ல தொட்டி என்ன செய்யறார், குணமாக்குறார். அதே மாதிரி 100க்கு அதிபதி தலைவரின் ஊழியக்காரன் என்ன செய்யறார், குணமாக்குறாரு. காணானே பெண், இது மாதிரி நிறைய பேரை சுகப்படுத்துறாரு. காது கேளாதவங்களுக்கு குணப்படுத்துறார், நடக்க முடியாதவங்களுக்கு, பார்வை இல்லாதவங்களுக்கு, எல்லாருக்கும் என்ன செய்யறாரு,
பார்வை அளிக்கிறார். அது மட்டும் இல்லாம இறந்தோரை என்ன செய்யறார்? உயிரோட எழுப்புகிறார். இப்படிப்பட்ட வல்லமையான குணமாக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோட இருக்கிறார். இந்த இயேசு குணமாக்கும் பவரை தான் சீடர்களுக்கும் அளிக்கிறார். சீடர்கள் என்ன செய்றாங்க? அவர்களுடைய கட்டளைகளை பின்பற்றி நடப்பதால் அந்த பவர் கடவுளுக்கு கொடுப்பதனால அவங்களுக்கும் என்னது, நம்ம ஜெபம் பண்ணும்போது மற்றவங்க சுகமாயிடுறாங்க. அந்த சீஷர்கள் ஜெபம் பண்ணும்போது கூட அதாவது பிணியாளிகள் என்ன செய்யறாங்க? சுகம் பெற்றுறாங்க. நாம கூட ஒரு உத்தமா, உண்மையா, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனசோட ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுங்களேன், நிச்சயமா பலன் உண்டு. குணமாயிடுவாங்க, நிச்சயமா பலன் உண்டு. அது யாரா இருந்தாலும் சரி. ஒருத்தருக்கு ஊக்கமா நம்ம ஜெபிக்கும் போது, ஒரு நோய்வாய்ப்பட்டுள்ள பிள்ளைகளை நம்ம பார்த்து ஜெபிக்கும் போது, ஒரு நம்பிக்கையோட இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து கடவுள் எப்படியாவது குணம் அடைய செய்வார் என்ற நம்பிக்கையோட நம்ம செயல்படும் போது அவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் என்ன செய்வார்? சுகத்தை கொடுப்பார். நம்மளுக்கு அந்த பவரை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன செய்யறார்? அந்த சுகப்படுத்துற பவரை நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம படிக்க கேட்ட யோவான் 5ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் நம்ம வாசித்தோம். இதுல யார பார்த்தோம்? 38 ஆண்டுகள் உடல் சரியில்லாத ஒரு மனுஷரை நம்ம குணமாக்குற நிகழ்ச்சி தான் நம்ம இதுல பாக்குறோம். 38 வருஷம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நாள் 2 நாள்னாவே, ஒரு வாரம், ஒரு 10 நாள்ல 20 நாள் ஆயிடுச்சுன்னா கூட போதும். ஐயோ இயேசுவே என்னை கைவிட்டீரே, இப்படிதான் நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடும். நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு தான் நம்ம புலம்புவோம். ஆனா இந்த 38 ஆண்டுகள் உடம்பு சரியில்லாம ஒரு மனுஷரை சந்திச்சு கடவுள் என்ன செய்யறார்? குணமாக்குறார். இந்த செயலை ஒரு 3 தலைப்புல நம்ம பார்க்கலாம். 3 தலைப்பு. 1, தேடி சென்ற ஆண்டவர். அடுத்தது தேவையை அறிந்த ஆண்டவர். 3வது தேற்றும் ஆண்டவர். முதல்ல தேடி சென்ற ஆண்டவர். இந்த சம்பவம் எருசலேம்ல நடக்குது. இது யூதர்களுடைய திருவிழா, பஸ்கா திருவிழா சொல்லுவோம். இந்த யூதர்களின் திருவிழாவிற்கு அநேக யூதர்கள் வருவது வழக்கம். இயேசு என்ன செய்யறாரு? இந்த திருவிழாக்கு எருசலேமுக்கு போகிறார். நேரா அவருடைய அரண்மனைக்கு போல, எங்கேயும் போகல. நேரா என்ன செய்யறாரு? எருசலேம் நகரை போய் பார்க்கிறார். அங்க அநேக வாயில்கள் இருக்கிறது. அதுல ஒண்ணு ஆட்டு வாயில். அந்த என்ட்ரன்ஸ்ல 5 மண்டபம் இருக்குது. அதுல ஒரு குளம் இருக்கு. அதுதான் பெதஸ்தா குளம். அதாவது பெதஸ்தா என்பதற்கு இரக்கத்தின் இடம் என்று பொருள். பெதஸ்தா. இந்த 5 மண்டபங்கள் கொண்ட அந்த இடத்துல எல்லாரும் பாருங்க, உடல் நலம் சுகவீனமா இருக்கிறவங்க, பார்வை இல்லாதவங்க, கால ஊனமுற்றவங்க, முடக்குவாதம் உடையவங்க, இவங்கதான் எல்லாரும் அங்க படுத்து கிடக்குறாங்க. இவங்களால அதாவது எழுந்து நடக்கவும் முடியல. இவங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குது. இந்த இயலாத நிலையில இருந்த இந்த மக்களை இவங்க யாருன்னா குடும்பத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள். குடும்பத்துல அவங்கள சேர்க்கல. கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, விட்டுட்டாங்க போல இருக்கு. பாவம். குடும்பங்களில் இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அப்போ இவங்க யோசிச்சு பாருங்க, இப்படி அவங்க குடும்பங்கள் இவங்களை புறக்கணிக்கும் போது எங்க போவாங்க? கடவுளை நம்பி என்ன செய்யறாங்க? அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட உட்கார்ந்துடுறாங்க. அங்கேயே இருக்கிறாங்க. சிலரால் எழுந்து நடக்க கூட முடியல. ஏன்னா குடும்பத்துல இருந்து அவங்கள தள்ளி விட்டுட்டாங்க. ஆனா கடவுள் என்ன செய்யல? இவங்களை கைவிடல.
இந்த இந்த ஜனங்கள் வந்து இந்த மண்டபத்தில் படுத்து கிடக்கிறது நோக்கமே என்னன்னா, இந்த குளம் தேவதூதர்கள் எப்போ வந்து கலக்குவாங்க, இந்த தண்ணீரை எப்போ கலக்குவாங்க, இந்த தண்ணீர் கலங்கிய பிறகு அந்த குளத்துல யார் 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 முதல்ல இறங்குறாங்களோ அவங்க கண்டிப்பா சுகமடைவாங்கன்றது ஒரு விசுவாசம், நம்பிக்கை. எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. அந்த கண்டிப்பா நம்ம குணமாவோன்ற நம்பிக்கையோட அவ்வளவு வருஷமாக காத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இயேசு கடவுள் என்ன செய்யறார்? இயேசு என்ன பண்றார்? தம்முடைய வல்லமையினால இந்த நோயிற்றோரை தேடி வருகிறார். எங்கேயும் போல நேர என்ன செய்யறாரு? யார் யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களோ, யார் யார் அந்த பெதஸ்தா குளத்துல காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவரை தேடி கடவுள் என்ன செய்யறார்? வருகிறார். அவர் எருசலேமினுடைய அரண்மனைக்கு அவர் போவே இல்லை. ஃபர்ஸ்ட் வர்றதே நோயுள்ள மக்களை தேடி வருகிற இரக்கமுள்ள ஆண்டவராக செயல்படுகிறார். எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர் பாருங்க. அவ்வளவு பொறுமையோட, தன்னம்பிக்கையோட, முழு இருதயத்தோட, விசுவாசத்தோட அந்த மக்கள் இருக்குத பார்த்து கர்த்தர் என்ன செய்யறார்? அறிந்து என்ன பண்ணுகிறார்? தேடி வருகிறார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அனுப்பிய நோக்கத்தையே நிறைவேற்றுகிறார். லூக்கா 4:18 பார்க்கும்போது ஆண்டவர் தம்மை இவ்வுலகத்திற்கு அனுப்பிய நோக்கமே இதுதான். அப்ப என்ன செய்யறாரு? அவரே பிணியாளுகளை தேடி வருகிறார். நாம அப்படி செய்யறோமா? கொஞ்சம் யோசிப்பா. நாம பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், 4 பேருக்கு அட்வைஸ் பண்றோம். ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றோமா? நம்ம குடும்பத்தையே எடுத்துக்கோங்க. அடுத்த ஆளுக்கு நம்ம போக வேண்டாம். நம்ம குடும்பத்திலேயே தாய் தகப்பன் சுகவீனமா இருக்கும்போது கவனிக்கிறோமா? கொஞ்ச நாள் கவனிக்கிறோம். அப்புறம் சில நேரம் திட்டுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதே போல நம்ம மாமியார் மாமனார், குடும்பத்துல சில சகோதரிகள் இப்படி நோய்வாய்ப்பட்டு சிலர் பணத்துக்காக வருவாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடு, இப்படியெல்லாம் கேட்பாங்க. நாம அவங்கள கவனிக்கிறோமா? பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்றோமா? கடவுள் சொல்றாரு, என் சட்டத்தை நீங்க கீழ்ப்படியும் போது உங்களுக்கே நான் அந்த பவரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி நாம முதல்ல நம்ம குடும்பத்தை கவனிக்கணும். நம்ம குடும்பத்தை நீங்க கவனிச்சு அதுக்கு மேலேயும் இருந்தால் மற்றவர்களை நம்ம கவனிக்கலாம். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள, நோய் உள்ளவங்கள, முடியாதவங்கள, சில வயதானவங்க இருப்பாங்க. அபோவ் 60 வந்த பிறகு அது கடவுள் கொடுத்த நம்மளுக்கு எல்லாமே ஒரு கிஃப்ட் தான். 60, 70, 80 எவ்வளவு பலகீனம் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கமா அந்த பலகீனம் ஆயிடுது. ஆனா கடவுளை நம்ம நம்பி இருக்கும்போது அந்த சூழ்நிலைகளை சிலதை நம்மள மாற்றுறார். என்ன நம்பி அந்த பிள்ளை இருக்கிறா, நம்ம இப்ப சில தவறுகள் செய்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அது என் பிள்ளை, என்னுடைய இதை ஃபாலோ பண்ற பிள்ளை, அந்த பிள்ளைய நான் கைவிட மாட்டேன். நம்ம கொஞ்சம் ராங் வேலை போனா கூட நம்மளை என்ன செய்யறாரு? இழுத்து நம்மளை தேடி வருகிறார். சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு 300 கோழியை வளர்த்துட்டு இருந்தேன். 300 கோழி நானே தான் கவனிப்பேன். வயசு எனக்கு 65 ஆகுது. தினமும் கிளீன் பண்ணுவேன், இது பண்ணுவேன், எல்லாமே நான் தான் செய்வேன். வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் ஒரு பையன் ஃபுல்லா செய்வான். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. பறவை காய்ச்சலுக்கு முன்னால இந்த நியூஸ். இரவு எல்லாம் அழகா ஷெட்டுக்கு போயிரும். முன்னால நெச்சு போட்டு ஃபுல்லா ஒரு பெரிய இடமே இருக்கும். நெச்சு ஃபுல்லா போட்டிருப்பேன். அதனால வெளியே போறதுக்கும் அதுக்கு சான்ஸ் கிடையாது. சாயங்காலம் எல்லாத்தையும் போய் சாயங்காலம் 6 மணிக்கு அந்த கோழியை அடைச்சேன். காலையில 6 மணிக்கு நான் அந்த கோழியை போய் பார்க்க போறேன். எல்லாம் செத்து போயிருந்தது. எனக்கு வேதனை தாங்கவே முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.
அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அதை வளர்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு தினமும் ஒவ்வொரு நாளைக்கு கீரை போடுவேன், வெங்காயம் போடுவேன், அதுக்கு சாப்பாடு கொடுப்பேன், எல்லாமே அந்தந்த நேரத்துல கரெக்டா டைம் பிரகாரம் செய்வேன். அவ்வளவு கோழியும் அப்படியே இறந்த அந்த ரூம்ல ஷெட்ல கிடந்தது. இன்னும் எனக்கு தெரியாது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, யாராவது ஏதாவது போட்டுட்டாங்களா என்னன்றது இன்னும் தெரியாது. ஆனா நான் கடவுளை கேட்டேன், ஏசப்பா நானு இவ்வளவு தூரம் ஆசையா வளர்த்தனே, ஏன்பா இப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன். பதிலே இல்ல. அடுத்த நாள் எனக்கு மனசே சரியில்லை. நான் அதுக்கு ஏதாவது குற்றம் குறை வச்சேனா? உயிருள்ள ஜீவன். நான் ஒரு செடி கொடிக்கே பரிதாபம் பார்ப்பேன். உயிருள்ள ஜீவன் இப்படி நான் அநியாயமா வளர்த்து சாக கொடுத்துட்டேனே அப்படின்னு கடவுள்கிட்ட நான் போராடும் போது கடவுள் ஒரே ஒரு வார்த்தை, போதும் போதும், இனிமே வேண்டாம், இனிமே நீ ரெஸ்ட் எடு. இந்த வார்த்தை தான் என் மனசுல பட்டுச்சு. அப்போ நான் உடனே சமாதானம் ஆயிட்டேன். சரிங்க ஏசப்பா, நானு ரெஸ்ட் எடுக்கிறேன். இனிமே ஒருவேளை எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு, இனிமே நீ செய்ய வேண்டாமா அப்படின்னு கடவுள் எனக்கு ஒரு வேளை வழி காட்டியிருப்பார். அடுத்த நாள் கோழிகளுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன். உங்களை வளர்த்தேன், ஆனா என்னால சரியை எப்படி விட்டேன்னு தெரியாது, என்னை மன்னிச்சிரு. ஒவ்வொரு கோழிங்களுக்கும் இன்னமும் தினமும் நான் கோழிங்களுக்கு விட்டு மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா ஒரு செடியோ கொடியோ ஒரு ஜீவனையோ நம்ம வளர்க்கும் போது நம்ம செல்ல பிள்ளைங்களாட்டம் வளர்க்குறோம். அதை நம்மளால முடியலன்னா அதை செய்யக்கூடாது. செஞ்சா அது உத்தமும் உண்மையுமாக நம்ம வளர்க்கணும். அப்போ கடவுள் பாருங்க, நான் இந்த வயசுல ஆனா ரொம்ப கஷ்டப்படுவேன். அதாவது வேலைங்க செய்யும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்படியும் அப்படியும் ஓடிட்டோம் இது பண்ணிட்டுமா இருப்பேன். அப்ப கடவுள் பாருங்க, நம்மளுக்கு அது ஒரு தீமையா அதாவது நஷ்டமான காரியமாக இருந்தாலும் கடவுள் சில காரியங்களில நம்மளை தேடி வந்து என்ன செஞ்சிடறாரு, அதாவது நிறுத்திடுறாரு. அவருடைய பிள்ளைகளை தேடி வருவார். நம்ம வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியாம ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு முன்னாலேயே கடவுள் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாரு, பிரிகாஷனா நம்மளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. போதுமா, இனிமே நீ செய்யாத, உன்னால முடியாது, நிறுத்திடு. அப்ப பாருங்க, நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாரு, கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்பட்டு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். கடவுளுடைய ஊழியத்தை தான் செய்யறேன். என் ஹஸ்பண்ட் செய்யறாங்க, அவங்களோடு சேர்ந்து நான் ஊழியத்தை செய்யறேன். கடவுள் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். நாம அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தினமும் 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன். தினமும் அது என்னன்னு தெரியல, 1 வருடமாக 5 மணிக்கு தான் நான் எழும்புவேன். ஆனா 1 வருடமாக எனக்கு 3 மணிக்கு கடவுள் கரெக்டா எழுப்பார். அது எப்படின்னே தெரியல. 3 மணிக்கு எழுந்து எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். உலகத்துல இருக்கிற எல்லா தேசத்துல மக்கள் எல்லாருக்காகவும் ஜெபிப்பேன். இப்பதான் கோழி இல்ல, 5 மணிக்கு முடிச்ச பிறகு கோழிங்களை கவனிக்க போவேன். இப்ப அது இல்ல. இப்ப கொஞ்சம் படுத்துடுறேன், அவ்வளவுதான். 6:30 7 மணிக்கு எழும்புறேன். அப்ப கடவுள் பாருங்க, நம்மள வந்து ஒரு காரியம் பின்னால நடக்க போறதுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு தெரிவிச்சு தேடி வந்து நம்மளை என்ன செய்யறாரு, எல்லாவற்றிலும் இருந்து ஒரு ஆபத்திலிருந்து கூட தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யறாரு, தேடி வருகிற தேவன். அதனால நம்மளால முடிஞ்ச உதவிகள், உடம்பு சரியில்லையா கவனிங்க. எல்லாரும் யார் வீட்டுல இருந்தாலும் சரி, நம்மளை தேடி யாராவது வந்தாலும் சரி, எல்லாருக்கும் செய்யுங்க. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நம்மளுக்கு கஷ்டம் வராம இருக்காது. கடவுளை தேடுறதுனால நம்மளுக்கு கஷ்டம் வராத இல்ல, வரும். ஆனால் கடவுள் நம்மளை தேடி வருவார். இப்ப நான் சொன்னேன்ல சாட்சியா, என்னை தேடி வந்து கடவுள் என்ன செய்ய, நிறுத்திடுமா, போதும் போதும், வேண்டாம். அப்போ நான் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யும் போது கடவுள் நம்மளை தேடி வந்து என்ன செய்யறார், நம்மளை தேற்றுகிறார், எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அடுத்தது, தேவி அறிந்த ஆண்டவர். நம்ம இதுல படிச்ச பிரகாரம் பார்க்கும்போது 38 வருஷமா உடம்பு சரியில்லாம ஒரு சுகவீனமான ஒரு மனிதர் அங்க இருக்கிறாரு. 38 வருஷம் நம்ம பார்க்கும்போது அவருடைய லைஃப்ல பாதி இது கழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாலிப வயசுல இருந்தே அவர் பாவம் சுகவீனமா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அப்போ எவ்வளவு கஷ்டப்படுங்க. 38 வருஷமா அவரால இப்படி அப்படி நடக்க முடியாதபடி எப்படி அவர் அந்த பொறுமையோட அந்த நோயை சந்திச்சிருக்காருன்னு பாருங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் அந்த குளத்தங்கரையில எல்லார் மத்தியிலையும் இருக்கிறார். கடவுள் என்ன செய்யறாரு? அந்த வழிய வராரு. அவர் மனசுல என்ன செய்யறாரு? பாக்குறார். உடனே இந்த மனிதனுக்கு 38 வருஷமா நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மனிதனுக்கு தேவை என்பதை அறிகிறார். அப்ப பாருங்க, 38 வருஷமா அந்த மனுஷன் கடவுளை நோக்கி, கடவுள் வருவாரு, ஏசப்பா வருவாரு, எனக்கு சுகத்தை தருவாரு, நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பாதபடி கடவுள் எனக்கு சுகத்தை தருவான்ற விசுவாச நம்பிக்கையோட அந்த குளத்தங்கரையில என்ன செஞ்சிட்டு இருக்காரு? காத்துட்டு இருக்காரு. அத கடவுள் என்ன செய்யறாரு? அறிந்து, இவ்வளவு நாளா அவன் காத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு குணப்படுத்த தேவை அப்படின்னு இயேசு என்ன செய்யறார்? அறிகிறார். அவனுடைய தேவையை அறிந்த ஆண்டவர், அவனுடைய தேவையை அறிந்த ஆண்டவர் நமக்கும் இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன்கிட்ட போய், நீ நலம் பெற விரும்புறியா அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த மனுஷர் என்ன பண்றாரு? சுகவீனமான மனுஷன் என்ன செய்யறாரு? ஐயா, நான் விரும்புறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? ரொம்ப ஆசையோட விசுவாசத்தோட அவர் என்ன சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, ஐயா, ஒவ்வொரு டைமும் இந்த குளம் கலங்கின உடனே நான் இறங்கலான்னு நினைப்பேன், ஆனா யாராவது இறங்கிடுறாங்க ஐயா, என்னால இறங்கவே முடியல, யாருமே இந்த குளத்துல இறக்க யாருமே உதவி இல்லையா, வேற யாராவது போயிடுறதுனால எனக்கு சுகமே கிடைக்கலையா அப்படின்னு பரிதாபமா கடவுள் இயேசப்பா கிட்ட சொல்ற இந்த மனுஷன். உடனே இயேசு என்ன செய்கிறார்? அவர்கிட்டதான் முதல் வர்றார். ஏன்னா அவருடைய தேவையை அறிந்த ஆண்டவர், அவருக்கு சுகம் தேவை என்பதை கடவுள் அறிஞ்சிருக்கார். இத்தனை வருஷமா எனக்காக அவர் பொறுமையோட, ஒரு முழு இருதயத்தோட, எவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை. எல்லாரும் கைவிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே இடத்துல இருக்கிறதுனால எப்படி எப்படி குளிப்பாங்க, எப்படி அவங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு கஷ்டம். நான் அதெல்லாம் யோசிப்பேன், சும்மா இருக்கிறதெல்லாம் யோசிப்பேன், எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு. நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம எப்படியாவது செய்யணும். கடவுள் அதை அறிந்து, தேவையை அறிந்து அவங்க கிட்ட போற. நம்மளையும் அததான் சொல்றாரு. ஒருத்தருக்கு தேவை ஏதாவதுன்னா அதை அறிந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? நமக்கும் தான் சொல்றாரு. இப்போ நம்ம கூட உடம்பு சரியில்லாத போது எவ்வளோ நம்ம சிலனா சொல்லிடுறோம், கடவுளே ஏன்பா என்னை கை விட்டீங்க அப்படின்னு. அப்படி சொல்லாதபடி சோர்ந்து போகாம அந்த பொறுமையை கடைப்பிடித்து, இயேசு என்னோட இருக்கிறார், குணமாக்குவார், அவருக்கு வல்லமை உண்டு என்ற நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கும் போது கடவுள் நம்ம தேவையை அறிந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சுகத்தை தருவார். அதனால மனசு தளரவே தளராதுங்க. சுகவீனமா, கடவுள் மேல பாரத்தை போடுங்க, கடவுள் நிச்சயமா செய்வார். ஆனா நம்மளால முடிஞ்ச உதவியும் மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும். வெறும் கடவுள் செய்வார் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நாம மற்றவங்களுக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு. நம்மளுக்கு ஒரு சுகவீனம் வரும்போது நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்ல, அப்போ நம்மளுக்கு நம்ம வழியில போறோம், கோயிலுக்கு போறோம், மற்ற இடத்துக்கு நம்ம போகும்போது வழியில ஒருத்தரை பார்க்கும்போது இவன் எப்படி இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவனுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி, வீட்டுக்கு ஒண்ணு நம்ம அவனை கூப்பிட்டு வர போறது, நம்மளால முடிஞ்ச உதவி, கையில ஒரு 10 ரூபாய் இருக்கா போட்டு, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த 108 போகிற நேரம்லாம் எனக்கு சிறு வயசுல இருந்து 5 வயசுல இருந்து அந்த எண்ணம். போற நேரம்லாம் அது எந்த இடமா, ரோடா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் நின்னு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு தான் வருவேன். அந்த 108 அந்த பெல் சத்தம் கேட்ட உடனே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெல் சத்தம் தான் கேட்கும். அந்த பெல் சத்தம் கேட்கும் போது உடனே ரோட்லயே நின்னு
ஏசப்பா அவங்களுக்கு சுகத்தை தாரும் சுவாமி, அவங்களுக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு தான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் பண்ணேன். அந்த இந்த மாதிரி ஜெபங்கள் எத்தனை என்னை காப்பாத்திருக்குது தெரியுமா? ஜெபம் பண்ணணும், நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். மற்றவங்களுடைய தேவையை நம்ம அறியணும். நம்மளுடைய தேவையை ஆண்டவர் அறியறாரா இல்லையா நம்ம கேள்வி கேட்கிறோம்ல. ஏன் நம்ம மற்றவங்களுடைய தேவையை நம்ம செய்யக்கூடாது? நம்மளுடைய மற்றவர்களுக்கு நம்மளுடைய தேவைகளை, அவர்களுடைய தேவைகளை நாம செய்யும் போது கடவுள் நம்மளுடைய தேவைகளை அறிந்து நம்மளுக்கு செய்ய சித்தமாக இருக்கிறார். நீங்க கேட்கவே வேண்டாம், அவரே கொடுத்துருவார். நீங்க கேட்கவே வேண்டாம், சாமி எனக்கு இந்த சுகவீனமா இருக்குதே, இப்படி இருக்குதே, வேண்டவே வேண்டாம். எப்படி 38 வருஷமா சுகவீனமா இருந்த மனுஷனை கடவுள் தேடி வர்றார். அந்த மனுஷனுக்கு இவர் இயேசு கிறிஸ்துன்னு கூட தெரியாது. ஆனாலும் கடவுள் பாருங்க, அவனுடைய பொறுமையை அறிந்து என்ன செய்யறாரு, அவனோட வரார். அதே போல நம்மளை என்ன செய்யணும், மற்றவர்களுடைய தேவையை அறிந்து நம்ம எல்லாம் செய்யும் போது நம்மளுடைய தேவைகளை கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்றுவார். அடுத்தது மூன்றாவதாக தேற்றும் ஆண்டவராக இருக்கிறார். நம்மளுடைய தேவைகளை அறிந்தார், இப்போது நம்மளுக்கு தேற்றும் ஆண்டவராக இருக்கிறார். என்ன பண்றாரு, 38 வருஷமா சுகவீனமாக இருந்தாங்க, அவங்க கிட்ட வராரு ஏசப்பா. என்ன செய்யறாரு, நீ சுகம் பெற விரும்புறியான்னு கேட்கிறாரு. ஏன்னா தேவையை அறிந்து என்ன செய்யற கேட்கிறார். அப்போ அந்த மனுஷர் என்ன சொல்றாரு, ஆமா ஐயா எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது கடவுள் என்ன செய்யறாரு, நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து நட அப்படின்னு சொல்றாரு. உடனே இவனுக்கு இயேசுனே தெரியாது. உடனே என்ன செய்யறான், அவர் சொன்ன உடனே கீழ்ப்படுகிறான். ஒரு தன்னம்பிக்கை வருது அவருக்கு. உடனே எழுந்து என்ன செய்யறாரு, இந்த சுகீனமான மனுஷர் என்ன செய்யறாரு, எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு குணம் அடைய இப்ப நினைக்கலாம், இவர் யார், இவரு என்னத்துக்கு என்ன சொல்றாருன்னு கூட நம்ம நிறைய பேர் அப்படி பேசுவாங்க. ஏன்னா அவனுக்கு இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது. ஏதோ எல்லாம் எருசலேமுக்கு வந்த மாதிரி, அந்த மண்டபத்துக்கு வந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காரு ஏசப்பா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் பாருங்க கீழ்ப்படுகிறான், தன்னம்பிக்கையோட எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ இந்த ஒரு குணம், நம்மளுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும்னா, குணம் அடையணும்னா கீழ்ப்படிதல், நம்பிக்கை ரெண்டும் நம்மளுக்கு தேவை. இயேசு கிறிஸ்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே அவன் குணமடைந்து எல்லாரும் அறியும்படி என்ன ரொம்ப சந்தோஷத்தோடு எழுந்து போறான். எவ்வளவு சாட்சி பாருங்க. அப்போ அந்த மனுஷனுக்கு தேற்றும் ஆண்டவராக இருக்கு. அவனுக்கு சுகத்தை கொடுத்து, அவனை ஆதரிச்சு, அவனை தேற்றி, அவனை என்ன செய்யறாரு, அனுப்புகிறார். இதே போல எத்தனையோ பேருக்கு கடவுள் என்ன செய்யறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய இருக்குது. பேதுருவின் மாமியார், பேய் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட லேகியோன், இப்படி தொழுநோயாளிகள், இப்படி நிறைய பேர் என்ன செய்யறார், கடவுள் சுகப்படுத்துறார். இயேசு நமக்கு கொடுக்கும் அந்த முழுமையான குணமாக்குதல் நாமளும் என்ன செய்யணும், இத நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த சுகவீனமான நோயினால பிடிக்கப்பட்டவங்க, நோயினால புறக்கணிக்கப்பட்டவங்க, ஓரம் கட்டப்பட்டவங்க, ஆதரவில்லாத மக்கள், திக்கற்ற மக்கள், அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து நம்ம என்ன செய்யணும், இயேசு எப்படி ஃபாலோ பண்ணாரோ அதே போல நாமளும் என்ன செய்யணும், கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்யணும், இத ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணும்போது கடவுள் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மை சுகப்படுத்துற தேவனாக இருக்கிறார், குணப்படுத்தும் தேவனாக இருக்கிறார். எவ்வளவு அந்த சுகவீனம், 38 வருஷம் சுகவீனமா இருந்த மனுஷன்
ஒரு சுகம் பெற்றானா எவ்வளவு அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷம். ஆறுதலின் தேவன் நம்மளுக்கு என்ன செய்யறாரு? தேற்றுகிற தேவன், தேற்றும் ஆண்டவர் அவரு. நம்ம ஒரு காலத்துல வெளிநாட்டுல இருந்து யோசிச்சு பாருங்க, எல்லாரும் அவங்க மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு, அவங்க சொத்தை விட்டுட்டு எல்லாரும் இங்க வந்து ஹாஸ்பிட்டல கட்டினாங்க, ஸ்கூல்ல கட்டினாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். அவங்க தியாகம் பண்ணாங்க. அவங்க தியாகம் பண்ணதுனாலதான் இப்ப நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறோம். அவங்க தியாகம் பண்ணலன்னா நம்ம சந்தோஷமா இருப்போமா? அதே போலதான் நம்மளும் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்காக, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அவங்களெல்லாம் பார்த்து, அவங்கள சந்திச்சு, ஜெபம் செய்து, கடவுளை பத்தி சொல்லி, நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம வந்து கூட இருந்து எல்லாவற்றையும் செய்யும் போது கடவுள் நம்மளையும் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அவரை தேடி வந்தவங்களுக்கு கடவுள் என்ன செய்யறாரு? சுகத்தை கொடுக்கிறார். நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய நோய்களுக்காக அவர் சிலுவையில சுமந்திருக்கிறார். உடல் ரீதியாக, மன ரீதியாக நமக்கு சுகத்தை தர வல்ல ஆண்டவராக இருக்கிறார். நம்மளுடைய எதிர்காலம் வந்து கர்த்தருடைய கையில தான் இருக்கு. எல்லாருக்குமே நம்ம குறித்து ஒவ்வொரு நோக்கம் அவர் வைத்திருப்பார். எல்லாருக்காகவும் ஒவ்வொரு நோக்கம் வச்சிருப்பார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நம்ம. அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். கடவுள் செய்வாரா? அந்த ஒரு விசுவாசம் குறைஞ்சிச்சுனாவே போயிடுச்சு. கடவுள் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படி நம்ம பொறுமையாக காத்திருந்து கவலைப்படாதபடி இருக்கும்போது நம்மளுடைய தேவைகளை அறிந்த தேவன் நம்ம தேடி வந்து நமக்கு வேண்டிய தேவைகளான எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாவற்றிலும் துணையாக இருப்பார். அது மட்டும் இல்லாம நம்மளை ஆற்றி தேற்றி நம்மளை ஆதரிக்க, ஆறுதல் சொல்லி நம்மளை தேற்றுகிற தேவனாக, அரவணைக்கும் தேவனாக நம்மோடு இயேசு கிறிஸ்து இருக்கார். நம்ம குடும்பத்திலயும் சரி, மற்ற சுகவனமாய் இருக்கிற மற்றவங்களுக்கும் சரி, நம்ம விசுவாச நம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக நம்ம ஜெபம் செஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து மற்ற சுகவீனமான ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து நம்ம ஜெபத்தினால எல்லாவற்றிலும் ஒரு ஆறுதலின் பிள்ளைகளாம நம்ம இருக்கும்போது நம்மள வந்து கடவுள் என்ன செய்வாரு? நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். நம்மளை கண்டிப்பாக தேடி வரும். தேடி வராம இருக்கவே மாட்டார். நாம நல்ல காரியங்கள் செய்யும் போது இங்க கேட்கலன்னா கூட கர்த்தர் என்ன செய்வார்? அது ஒரு நம்ம தவறான வழியில போனா கூட கடவுள் நம்மளை தேடி வந்து நம்ம தேவையை அறிந்து நம்மளை வந்து தேற்றி நம்மளை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? எல்லாருக்கும் நன்மையான காரியங்கள் தான் செய்யணும். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னை நிந்தையிலும் சரி, நெருக்கத்திலும் சரி, இது நிலையா இருக்க போதில்ல. இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. கடவுள் என்ன செய்வார்? கண்டிப்பா விடுவிப்பார். நீ பொறுமையோட எவ்வளோ கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு இருக்க, பொறுமையோட நானும் கண்டிப்பாக என்ன செய்வேன்? உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவேன் என்று கடவுள் சொல்கிறார். உங்க வேலையில, உங்க தொழில்ல, நீங்க செய்யற ஊழியத்துல இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் நான் என்ன செய்வேன்? மாற்றுவேன். உனக்கு விரோதமா பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வேன்? முடக்கட்டு போவேன். உனக்கு விடுதலை கொடுத்து நான் என்ன செய்வேன்? உன்னை மேன்மையாக நான் வைப்பேன். உன்னை சாட்சியாக நிறுத்துவேன். ஆகவே நீ பயப்படாத அப்படின்னு வாக்கு கொடுக்கிற. தாவீது எடுத்துங்க, எவ்வளவு பாடுகள் மத்தியில கடந்து போனார். ஒரு பக்கம் அவர் சொந்த மாமனாரே கொலை செய்ய வகை தேடுறாங்க. எவ்வளவு வேதனையோட போறாரு. பெலிஸ்தியர்கள் ஒரு பக்கம் அவரை கொல்ல முயற்சி எடுக்கிறாங்க. அவனுடைய சொந்த மகன், இவ்வளவு பாடுகள்.
ஆனா தாவீதுக்கு என்னைக்குமே அந்த வனாந்திர குகையில ஒளிந்திருந்தாரா? இல்ல. அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் தாவீது போனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அவரை வனாந்தரத்திலிருந்து அரண்மனை கொண்டு போய் ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தினார். அதனால யார் என்ன விஷயத்துல கஷ்டப்பட்டாலும், இப்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரி, உங்க துன்பத்திற்கு ஒரு முடிவு உண்டு, அதுக்கு ஒரு விடுதலை உண்டு. யோபு நினைச்சு பாருங்க, எல்லாரும் என்னென்னவோ சொன்னாங்க, ஆனா எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். கர்த்தர் அவர் அப்படியே விட்டு விடல. பொறுமையின் முடிவு என்ன? இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. விசுவாசிங்க. நம்மளுடைய பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் நிந்தைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை வழி நடத்துவார். அதனால நம்ம எதை பத்தியும் கவலைப்படாதபடி நாம கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சட்ட திட்டங்களுக்கு, அவருடைய பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து மற்ற பிணியாளிகளுக்கோ மற்றவங்களுக்கோ உதவி செய்யும் போது நம்மளை கடவுள் தேடி வந்து எல்லாவற்றிலும் நமக்கு கொடுத்து தேற்றி ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்மளை வந்து ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜபம் செய்வோம். ஜபம். எங்களை நேசித்து வழிநடத்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் கொடுத்த மெசேஜுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, எவ்வளோ உபத்திரங்கள் நிந்தைகள் பிரச்சனைகள் மத்தியிலும் என் தேவாதி தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு குணப்படுத்தும் ஆண்டவராக வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் யார் யார் ஆண்டவரே இங்கிருந்து ஜெபிக்கிறார்களே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாவற்றிலும் தேடி சென்று கர்த்தாவே அவர்களுடைய தேவையை அறிந்து கர்த்தாவே, அவர்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தாவே நீர் ஆற்றி தேற்றி அவர்களை குணப்படுத்தி ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.